இந்த 14567 நம்பருக்கு நீங்க கால் பண்ணீங்கன்னா அவங்க உங்களுக்கு உதவி செய்வாங்க. இந்த நிகழ்ச்சியில ஒரு நம்பர் சொன்னாங்கல்ல ஐயா, என்ன நம்பர் சொன்னாங்க ஞாபகம் இல்ல, 14567. காலையில 8 மணில இருந்து இரவு 8 மணி வரையும் இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணி உங்களுக்கான உதவிகளை நீங்க கேட்கலாம். இந்த எல்டர் லைன் அப்படின்னு ஒரு நம்பர் சொன்னோம், என்ன நம்பருங்க? எனக்கு 3000 தப்பிச்சுட்டு வருதுங்க. அதுதான் 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 நீங்க வந்து உங்களுடைய குறைகள் சொன்னீங்கன்னா அந்த குறைகளை கேட்பாங்க அவங்க. 1 4 5 6 7 மத்திய அரசும் மாநில அரசும் ஒன்று சேர்ந்து இந்த முதியோர்களுக்கான ஒரு முன்னேற்பாடா இந்த செயல்படுத்தி வச்சிருக்காங்க. அதனால உங்களுக்கு எந்த தேவை இருந்தாலும் இந்த போன் நம்பருக்கு தாராளமா கால் பண்ணலாம். இந்த விஷயம் வந்து எங்களுக்கு தெரியாது. இது வரைக்கும் வந்து எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் நாங்க எங்களுக்குள்ளதான் கஷ்டப்பட்டுருக்கோம். இது அரசாங்கம் மூலியமா உதவிகள் நிறைய இருக்கு, அதை தெரிஞ்சுங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு சொன்னாங்க. அதுக்கு இது நாங்க ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். தகவல் வேணும்னா மட்டும் கால் பண்றது கிடையாது, இன்னும் நிறைய சேவைகள் அவங்க கொடுக்குறாங்க. நான் என்னோட குறைய சொல்றேன், காதுல கேட்கணும் அப்படின்னு கூப்பிடுறாங்கன்னா கூட இந்த நம்பருக்கு கால் பண்ணலாம். இவங்க பேசுறதை கேட்கறதுக்கும் அவங்க ஆட்கள் தயாரா இருக்காங்க, கவுன்சிலர்ஸ் தயாரா இருக்காங்க. இந்த நிகழ்ச்சி வந்து எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது. நாங்க இந்த முதியோர் இல்லத்தை நடத்தி வந்தாலும் இதை பத்தின அறிவு எங்களுக்கு அந்த அளவுக்கு தெரியல. இதை போய் ஒருத்தர்கிட்ட ஹெல்ப்லைன் இருக்கு, இதை பத்தி நம்ம கேட்கணும்ன்றது எங்களுக்கு தெரியல. இந்த 14567 இதை வச்சு நாங்க மேற்கொண்டு நாங்க இதை யூஸ் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறோம். இதை வந்து எங்களுக்கு தொகுத்து வழங்கிய உங்களுக்கு நாங்கள் எங்களுடைய ஆத்ம சாந்தி முதியோர் இல்லத்தின் சார்பாக உங்களுக்கு எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் ரம்யா மேடம்க்கு நாங்க குறிப்பாக நாங்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். கூட யாரும் பேசுறதுக்கு ஆள் இல்லையேன்னு சொல்லிட்டு நீங்க இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி கேட்டீங்கனாலும் அவங்க ஒரு ஆளை ஏற்பாடு பண்ணுவாங்க. உங்க பையனோ பொண்ணோ கேட்டாங்கன்னா, நேரடியா கேட்டாங்கன்னா எப்படி பேசுவாங்களோ அது மாதிரி வந்து அவங்க ஆட்கள் வச்சிருக்கிறாங்க. சூப்பர், நல்லா பாடுறீங்களே. எங்க கத்துக்கிட்டீங்க? அப்படியா?